வணக்கம். உண்மையான அரசியல் தகவலை மக்களுக்கு தொகுத்து வழங்குவது நான் தமிழேந்தி. இன்னைக்கு காலையில இருந்து இன்டர்நெட்ல பரபரப்பா ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது என்ன விஷயம்னா ஆசா போட்ட ஒரு ட்வீட் தான். எதன் காரணமாக இந்த ட்வீட் அவ்வளவு பரபரப்பா போயிட்டு இருக்கக்கூடிய விஷயமாக இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு தெளிவான ஒரு பதிவுல பார்க்க போறோம். என்னன்னா, நேற்று தாவேகா தலைமையிலான ஒரு அரசுல 23 எம்எல்ஏக்கள் பதவி பிரமாணம் செஞ்சு கொண்டாங்க. அவங்களுக்கு இலாக்கெல்லாம் ஒதுக்கப்பட்டுச்சு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு 2 அமைச்சர்கள் விசிகாவை சேர்ந்த வன்னியரசு அவர்கள், அப்புறம் ஐயுஎம்எல் கட்சியை சேர்ந்த ஷாஜகான் அவர்கள் 2 பேருமே புதிய அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. இதையொட்டி என்ன ஆயிடுச்சுன்னா, இதற்கு ஆசா அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. இப்ப அபிஷியலா பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் எப்படி திமுக கூட்டணில இருந்து வெளியே போச்சோ அதே மாதிரி இப்போ விசிகாவும் போயிடுச்சோ அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ட்வீட்டை போட்டிருந்தாரு. கொஞ்ச நாள் அதை டெலிட்டும் பண்ணிட்டாரு. அந்த ட்வீட்டை முதல்ல பாத்துடலாம். முன் ஏற தரப்பட்ட ஏனியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்கும் என்றால் பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த போடுறாரு. இந்த விஷயத்த ஆசா போட்டிருக்கிறதுன்றது ரொம்ப ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா, திமுகல ஒரு அரசியல் முதிர்ச்சி கொண்ட ஒரு பண்பான ஒரு மனிதராக இவ்வளவு நாளுமே அவர் பார்க்கப்பட்டுச்சு. இப்படி ஒரு அவசரப்பட்டு ஒரு உணர்ச்சி வசப்பட்டு போட்டுறது ரொம்ப தப்பான ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா என்ன ஒரு வார்த்தை மென்ஷன் பண்றாருன்னா, பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவது. அதாவது இந்த அரசியல் கூட்டணி கட்சிகளையும் ஒரு திருமணத்தை கூட அவர் கம்பேர் பண்ணி பேசுறாரு. அதாவது ஒரு கணவன் இருக்கிறாருன்னா அவரை விட்டு நீங்க போறீங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அதாவது எப்படி ஒரு பெண் கணவனுக்கிட்ட போயிட்டாங்கன்னா திருமணம் ஆயிடுச்சுன்னா ஒரு அடிமையா இருக்கிறாளோ அதே மாதிரி நீங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவர் போட்டிருக்கிறதுன்றது ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயம். இதை நம்ம திமுக பண்ணாலும் கேட்போம், எந்த கட்சி பண்ணாலும் நம்ம கேட்போம். ஏன்னா தவறுனா அது தவறான ஒரு விஷயம் தான். இது இன்னைக்கு பரபரப்பா போயிட்டு இருக்கு. ஏன்னா கூட்டணி கட்சிகள்ன்றது அவங்க தேர்தலுக்காக ஒரு கூட்டணி கட்சி இருந்தாங்க. இப்போ ஒரு கட்சியில இருந்து ஒரு கட்சிக்கு போறாங்கன்றது அது அவங்களோட தனிப்பட்ட ஒரு விருப்பம். விசிகாவை பொறுத்தவரையுமே இவ்வளவு நாளாவே அவங்க டிவிகே ஒரு ஆர்எஸ்எஸ் ஓட பிள்ளைகள், திமுக இருக்கக்கூடிய சிறுபான்மையான ஓட்டை வாங்குறதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்கன்ற மாதிரி கடுமையா விமர்சனம் பண்ணாரு. அதாவது டிவிகேக்கு நான் ஆதரவு தரேன்னு சொன்ன போதிலுமே அடுத்த நாள் அவங்க ஆதரவு தெரிவிச்சும் கூட அவங்க கூட்டணியில் இருக்கும் போது கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் இப்பவும் சொல்றேன் டிவிகே என்பது ஒரு ஆர்எஸ்எஸ் ஓட பிள்ளைகள் தான் அப்படின்ற மாதிரி விஷயங்களை பேசியிருந்தாரு. அதை இன்னைக்கு நோக்கி கொஸ்டின் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவ்வளவு விஷயங்கள் விமர்சனமாக பார்க்கப்பட்டாலுமே திரும்ப எடுத்த முடிவுன்றது ஒரு தனிப்பட்ட முடிவு கிடையாது. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்டி, அது ஒரு செப்பரேட்டான ஒரு பார்ட்டி, அது அவங்களோட தனி கட்சி. அவங்க ஒரு முடிவு எடுத்து போடுறதுன்றது அது ஒரு சுதந்திரமான ஒரு விஷயம். அதை எதிர்த்து ராசா அவர்கள் இது மாதிரியான ஒரு உவமை கொண்டு பேசுறதுன்றது ரொம்பவே ஒரு கீழ்த்தரமான ஒரு விஷயமா இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா அவர் இந்த ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டாரு. அதுக்கு போல வேற விஷயங்களும் போட்டிருந்தாரு. இது தப்புன்னு தெரியுதுல. இப்போ கட்சியில இருந்து ஒரு தலைமை இதை பார்க்கும்போது தப்புன்னு தெரிஞ்ச உடனே அதை ஸ்டாப் பண்ற விஷயங்களை பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட விஷயத்தை ஸ்டாலின் அவர்கள் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாண்புமிகு அமைச்சர்களாக பொறுப்பேற்றுள்ள நம் கொள்கை தோழர்களான ஷாஜகான் அவர்களுக்கும் வன்னியரசு அவர்களுக்கும் இந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது தங்களது அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை எந்த கட்சிக்கும் உண்டு. அது விசிகாவா இருக்கட்டும் இல்ல ஐயுஎம்எல் இருக்கட்டும், அது அவங்க கட்சிக்குன்னு சொல்லி தனி உரிமை இருக்கு. எனவே கழக தோழர்கள் யாரும் இந்த நேரத்தில் யாரையும் புண்படுத்தும்படி கடுஞ்சொற்களே பேச வேண்டாம் என்பதுதான் உங்கள் தலைவராக எனது அன்பு வேண்டுகோள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். இந்த டைம்ல யார் மனசும் புண்படுத்துற மாதிரி நீங்க பேசாதீங்க. அதையும் தாண்டி தனது கட்சியில இருந்து கூட முடிச்சுட்டு வெளியே போயிருக்கக்கூடிய வன்னியரசு, அதுக்கப்புறமா இந்த ஐயுஎம்எல் சேர்ந்த ஷாஜகான் அவர்களுக்கு இவர் வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காரு. இது வல்லவா அரசியல் நாகரிகம், இது வல்லவா அரசியல் முதிர்ச்சின்னு சொல்லி ரொம்பவே ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக ஸ்டாலின் அவர்கள் போட்டிருக்காரு. ஏன்னா இந்த ஒரு பண்பு தான் டிவிகே கிட்ட இல்ல. இப்ப தொண்டர்களா இருக்கட்டும், கீழே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள் யாராக இருந்தாலுமே சரி, ஒரு தவறு பண்ணாங்கன்னா அதை கண்டிக்க வேண்டிய இடத்துல தலைமை இருக்குதுன்றது ஸ்டாலின் அவர்களை பண்ண விஷயம் ரொம்ப ஒரு பிரமிக்கத்தக்க விஷயமாக இருக்கு, பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்க, அடுத்ததா ஆசா அவர்கள் போட்ட ட்வீட்டை டெலீட் பண்ணிட்டு இன்னொரு ட்வீட்டை போறாரு. அதுல அவர் என்ன சொல்றாருன்னா, என் வீட்டு தோட்ட தென்னை கூணி வளைந்து எதிர் வீட்டுக்கு இளநீர் தந்தால் இலக்கியத்தில் அதற்கு முடத்தெங்கு என்று பெயர், அரசியலில் இதுக்கு என்ன பெயர் சூட்டலாம் அப்படின்ற மாதிரி வாழ்க தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை போட்டு முடிக்கிறாரு. இதையுமே சர்ச்சையான ஒரு விஷயமாக இருக்கு. ஏன்னா இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா விசிகாவும் டிஎம்கேவும் சேர்ந்து தலித் சமுதாயத்துக்கு என்ன பண்ணாங்கன்னா நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது இவ்வளவு நாள கூடவே பயணிச்சுட்டு இதை சொல்லி காட்டுற ஒரு விதமாக ஆர்எஸ் அவர்கள் போட்டிருக்காருன்றது எல்லாருமே மிகப்பெரிய ஒரு கண்டனத்தை தெரிவிச்சு வந்திருக்காங்க. இப்ப திரும்ப அவர்களை பத்தி பார்த்தோம்னா, அவங்க நான் சொன்ன மாதிரி ஒரு தனி கட்சின்றது அவங்க உள்ள போயிட்டாங்க. ஏன்னா நீண்ட கால கோரிக்கையாகவே திரும்ப அவர்களுக்கு என்ன இருந்துச்சுன்னா, விசிகாவை பொறுத்தவரையுமே ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு. சோ அதை பயன்படுத்தி கொள்ளும் வகையில அவங்களுக்கு இப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதை அவங்க பயன்படுத்தி இருக்கிறாங்களே அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கும் இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு விஷயம், இப்ப இவங்க அமைச்சர்களாக தாவேக்கால அமைச்சரவையிடம் பெற போகிறார்கள். இதுல இன்னொரு சர்ச்சையான விஷயம் என்ன, 2 விதையாக பேசுறாங்க. ஒன்னு என்ன பாத்தீங்கன்னா,
வன்னியரசு அவர்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை கொடுத்திருக்காங்க. IUML சேர்ந்த ஷாஜகானுக்கு வந்து சிறுபான்மை நலத்துறை கொடுத்திருக்காங்க. இதுவே வந்து 2 விதமாக பேசப்படுது. ஏன் வந்து இந்த சமுதாயத்துல இருந்து வரவங்களுக்கு இதுதான் நீங்க தரணுமா? ஏன் இப்ப வன்னியரசை பொறுத்தவரையுமே அவர் எவ்வளவு ஒரு அரசியல் முதிர்ச்சி கொண்ட ஒரு நபர், அவரை மாதிரி ஒரு கொள்கையை பேச முடியுமா? அவர் எவ்வளவு ஒரு அரசியல் தலைவரா செயல்பட்டு இருக்காரு. இதுவரையுமே தலித் மக்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம்னா அவர் வந்து போராடி நின்று இருக்காரு. இப்படி இருக்க சூழ்நிலையில ஏன் அவர் இப்ப இந்த சமுதாயத்துல இருந்து வந்தா இந்த துறையை மட்டும் தான் அவங்க பாத்துக்க முடியுமான்னு சொல்லி அவங்க அந்த ஒரே கூட்டுக்குள்ள வந்து அடக்காதீங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இதை பாத்துக்க வேண்டிய அந்த இது அறிவு மட்டும் தான் அவங்களுக்கு இருக்குதா? அவங்க ஒரு பறந்து விரிந்த ஒரு சமுதாயத்துல இருக்கக்கூடாதா? ஏன் ஒரு பொதுத்துறைத்துறையோ இல்ல நிதித்துறையோ இல்ல வருவாய்த்துறையோ ஏதோ ஒரு துறை அவங்களுக்கு கொடுத்துருக்கலாம்ல? ஏன் இந்த துறையே கொடுக்குறீங்க? ஏன் அவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்த சமுதாயத்தையுமே ஆள வேண்டிய ஒரு இது அவங்களுக்கு கிடைக்க கூடாதா? ஏன் அவங்களை ஒடுக்க பாக்குறீங்கன்ற மாதிரி இப்படி ஒரு விஷயம் பேசுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இது எப்படியா பேசுறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த சமுதாயத்துல இருந்து வந்திருக்காங்க, அவங்களுக்கு தான் தனது சமுதாயத்துக்கு என்ன வேணும்னு தெரியும், அதனால இன்னும் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு நாங்க இருக்கோம்னு சொல்லி அவங்க ரெப்ரசென்ட் பண்ணி நிக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது நல்லதுதான் அப்படின்ற மாதிரி இன்னொரு வட்டாரங்கள் பேசுது. இதுல உங்க கருத்து என்னன்னு சொல்லி நீங்க சொல்லிடுங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, தாவேகாவை பொறுத்தவரை சர்ச்சையா போயிட்டு இருக்க ஒரு விஷயம், ஸ்ரீரங்கம் ரமேஷ் அவர்களுக்கு அறநிலையத்துறையை கொடுத்திருக்காங்க. இது வந்து மிகப்பெரிய ஒரு சர்ச்சையான விஷயமா போயிட்டு இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு நாளாகவே அவாக்கள் மட்டும்தான் கருவறைக்குள்ள போகணும், அவாக்கள் மட்டும்தான் இந்த கருவறை மேலாண்மை எல்லாமே பண்ணணும், அவாக்கள் மட்டும்தான் சாமி அப்படின்ற மாதிரி எல்லா விஷயங்களும் போயிட்டு இருந்துச்சு. அது எல்லாமே உடைச்சிட்டு அனைத்து சாதியினரும் மச்சகள் ஆகலாம், இங்க வந்து இந்த தீண்டாமைன்றதே கிடையாதுன்னு சொல்லி அதெல்லாம் ஒழிச்சிட்டு இப்பதான் நம்ம வந்து பெருமூச்சு விடுற அந்த டைம்குள்ள மீண்டும் அறநிலையத்துறை வந்து ஒரு அவாக்கையில போயிருக்கா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய கேள்விகளை இங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாருமே கேட்கலாம், ஏன் ரமேஷ்ன்றவர் அவர் ஒரு பிராமண சமுதாயத்துல பிறந்தது அவரோட தப்பா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகள் கேட்கிறாங்க. இங்க யாருமே வந்து பிராமணர் எதிர்த்து பேசல, இங்க பிராமணியத்தை தான் எதிர்த்து பேசுறாங்க. இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா இந்த கோவில் வந்து எங்க கட்டுப்பாட்டுல தான் இருக்கணும், தமிழக அரசுக்கு அறநிலையத்துறை எதுக்கு, நாங்களே போதும், இங்க வர காசு எல்லாமே எங்க குடும்பத்துக்கு தான், இப்ப அறநிலையத்துறையை பொறுத்தவரையுமே கோவில்களுக்கு வர வருமானம் எல்லாமே நாங்க தான் எடுத்து போய் எங்க குடும்பம் வந்து இதுக்கப்புறம் மேன்மேலும் வளரும்ன்ற மாதிரி தான் இதுவரையுமே பிராமணர்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. அதை எதிர்த்துதான் அறநிலையத்துறை வந்துச்சு. இப்ப போன ஆட்சி வரையுமே பிராமணர்கள் என்ன கோரிக்கை வச்சாங்கன்னா, அறநிலையத்துறை வந்து எதுக்கு, அரசு இதெல்லாம் ரிமூவ் பண்ணுங்கன்ற மாதிரி அவங்க தொடர்ந்து பேசிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ரமேஷ் அவர்கள் வந்ததுமே வந்து அவங்க அது மாதிரி எதிர்ப்பு எதுவுமே தெரிவிக்கவே இல்லை. அவங்க எல்லாமே சந்தோஷப்படுறாங்க, தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க. ஏன்னா நம்மால ஒருத்தர் வந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்துல இருக்கிறாங்க. இப்ப ரமேஷை பொறுத்தவரையுமே ஏங்க ஒரு பிராமண சமூகத்துல பிறந்துட்டாருன்ற காரணக்காக அவர் வந்து சரியா நிர்வகிக்க மாட்டாரா, ஏன் இதை வந்து ஒரு பெரிய சர்ச்சை ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, சமீப காலமாகவே அவர் பேசுற அந்த கொள்கை என்ன அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க். ஆனா அந்த அந்த இடத்துக்கு வரக்கூடிய ஒரு நபரோட எண்ணோட்டங்கள் எது மாதிரியான இருக்கு, அவர் என்ன மாதிரி சிந்தனைகளை பேசுறாருன்றது, அதனாலதான் இப்ப ரமேஷ் எல்லாருமே வந்து ஆன்லைன் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் ஒரு போஸ்ட் போறாரு, இந்த தஞ்சை பெருவுடையார் கோவில்ல வந்து குடமுழுக்கு பண்ணுவாங்கல்ல, அதை தமிழ்ல பண்ணுங்கன்னு சொல்லி இங்க இருக்கிற எல்லா தமிழ் சமுதாயமும் வந்து ஒரு போராட்டமே பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு போட்ட ட்வீட் மட்டும் பாருங்க, தஞ்சை பெருவுடையார் கோயிலில் குடமுழுக்கு நடத்த தமிழில் நடத்த வேண்டும், ஓகே, அதுல எனக்கு எந்த மாறுபடும் கிடையாது, மத சாதி மாற்று மொழியில் ஆதிக்கத்தை ஒழிக்க துடிக்கும் கட்சிகள் இந்து கோயில்கள் போல் மற்ற மத கோயில்களும் தமிழை கொண்டு வர பேசுமா, ஒரு தலை அரசியல் செய்யாதீர்கள் வியாபாரிகளே. அதாவது இதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பிராமணர்களா சிரிக்கிற மாதிரி ஒரு போஸ்ட் சேர்த்து ஆட் பண்ணி போட்டிருக்காரு. தமிழ்ல நடத்தணும்னு சொல்லி நம்ம இந்து கோவில போய் கேட்டா, ஏன் நீங்க இங்க மட்டும் தான் பண்றீங்க, ஏன் முஸ்லீம் கோயிலுக்கு போங்க, சர்ச்சுக்கு போங்கன்ற மாதிரி பிஜேபி காரர் பேசுற மாதிரி விஷயங்களை பேசுறாரு. சோ இவருக்கு தான் மீண்டும் அறநிலையத்துறை கொடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி இங்க எல்லாருமே கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்ப கொஞ்ச நாள் முன்னாடி பாத்தீங்கன்னா போன ஆட்சி காலத்துல இந்த பாட்டிலுக்கு 10 ரூபான்னு வாங்குவாங்கல்ல, அது மாதிரி வாங்கும் போது இந்த ஸ்ட்ரைட்டா இந்த 10 ரூபாய் காசுலாம் எங்க போகுதுன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டுக்கு போகுதுன்னு சொன்னாங்களே. அப்போ இந்த ஆட்சியில இப்ப தட்டுக்கல்ல வாங்குறாங்களே, நான் இந்த மாதிரி ஒரு பூஜை பண்ணி கொடுக்குறேன், எனக்கு 50 ரூபாய் கொடு, இல்லைன்னா வந்து சாமியை வந்து நின்று பார்க்கலாம். இப்போ நீ வந்து ஒரு சாமியை நீ பார்க்கணும்னா ஒரு 50 அடி தள்ளி நின்னா இவ்வளவு காசு, 10 அடி கிட்ட வந்தா ஒரு காசு, நீ பக்கத்துல வந்து பார்த்தனா ஒரு காசு, இந்த மாதிரி பல காசுகள்லாம் வாங்குறாங்களே. அப்ப இந்த காசுகள் எல்லாமே இதுக்கு அப்புறம் ரமேஷ் வீட்டுக்கு போகுதுன்னு சொன்னா இவங்க ஏத்துப்பாங்களா அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு கொஸ்டினாவே இருக்கு. தொடர்ந்து பாத்தீங்கன்னா தாவேகா பொறுத்தவரையுமே இந்த சமுதாயத்துல இருந்து வந்தா இந்த துறை, இந்த சமுதாயத்துல வந்தான்ற துறை மாதிரி பேசுறாங்க. இது எல்லாமே கேள்வி கேட்கும் போது ஆதவஜன் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு தெரியாதுங்க, நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுது, இப்ப ரமேஷ் அவர்கள் இந்த சமுதாயம்ன்றதே நீங்க சொல்லிதான் எனக்கு தெரியுது, நாங்க சாதியெல்லாம் பாக்குறது இல்லைங்க அப்படின்ற மாதிரி பேசுறாரு. அப்போ இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்ப நீங்க தானே பெருமையா பேசுனீங்க, நாங்க வந்து ஒரு 7 பட்டியல தலைவர்களை வந்து அமைச்சர்ல இடம் கொடுத்துருக்கோம் நீங்க பேசுனீங்களே, அப்போ நீங்க கணக்கே எடுக்காமலே கேஸ்டிஸ் எல்லாம் எடுக்காமலே அந்த தகவலை சொன்னீங்க. கொஞ்ச நாள் முன்னாடி நாங்க 25-27 கிட்ட வந்து பொது தொகுதியில தலித்த நிக்க வச்சிருக்கோம்னு சொல்லி அதெல்லாம் ஒரு உருட்டுக்கெல்லாம் போச்சு, அப்போ நீங்க லிஸ்டே எடுக்காமலே அதெல்லாம் சொன்னீங்க. அப்ப ஆதவஜனா பொறுத்தவரையுமே எது மாதிரி விஷயங்களை பேசுறாரு பாத்தீங்களா. கொஞ்சம் இப்ப வந்து மின்வெட்டு தமிழகத்துல தொடர்ந்து போயிட்டு இருக்குல்ல, அதை பத்தி கேட்கும் போது என்ன சொல்றாருன்னா, ஏங்க இதை ஏன் அவ்வளவு பெரிய விஷயமா ஆக்குறீங்க, எந்த கட்சியிலுமே இது முறை
ஆண்ட எந்த கட்சியிலுமே வந்து சாதி ரீதியாக தலைவரை நிக்கவே இல்லையான்னு கேட்டீங்கன்னா நிக்க வச்சிருக்காங்க, எல்லா கட்சியிலும் செய்யறாங்க. அதுக்கு மாற்றம் சொல்லிதான் நீங்க வந்தீங்க, அப்ப நீங்களும் இதை பண்றீங்களா? சரி, அப்படியே மற்ற கட்சிகள் நிக்க வச்சாலுமே ஒத்துக்கிட்டாங்க எல்லாருமே. எங்களுக்கு தெரியவே தெரியாது, அவர் அந்த சாதியானே எனக்கு தெரியாது, நான் தெரியாம நிக்க வச்ச மாதிரி யாருமே பேசல. ஆதவர்ஜுனா இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இப்ப பேசியிருக்காரு. இது மட்டுமா, இப்ப தமிழகத்தை தொடர்ந்து எங்க பார்த்தாலுமே மின்வெட்டு போயிட்டு இருக்கு. எல்லா வீட்லயும் கரண்ட் இல்ல. நைட்டு 3 மணிக்கு 2 மணிக்கெல்லாம் சொல்லி மக்கள் கரண்ட் இல்லாம வீதிகள் இறங்கி போட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன காரணம்னு சொல்லி ஆதவர்ஜுனா கேட்கும் போது அவர் என்ன பதில் கொடுக்குறாருன்னா, எங்க எனக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைங்க, நான் விளையாட்டுத்துறை, இந்த மின்சாரத்துறை யாரு பாத்துக்கிறா, நிர்மல்குமார் தானே பாத்துக்கிறாரு, அவர்கிட்ட போங்கன்னு சொல்லிட்டு பொறுப்பே இல்லாமல் பேசுகிறார். சரி, நிர்மல்குமார் எங்க இருக்கிறாரு சொல்லிட்டு அவரை தேடி பார்த்தனா அவர் மேல ஆல்ரெடி ஒரு கேஸ் இருக்கு. இந்த மாதிரி கோவில் நடைய சாத்தின டைம் மீறி இவர் வரான்னு சொல்லிட்டு கோவிலை தொடர்ந்து வச்சிருந்தாங்க. அதுனா இவருக்கு மட்டும் ஒரு ரூல்ஸா, மத்த இந்துக்கெல்லாம் ஒரு ரூல்ஸ்ன்ற மாதிரி அவர் மேல ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு. அவர் பிஸியா இருக்கிறாரு. இதுக்கு யார் தாங்க பதில் சொல்ல போறீங்கன்னு சொல்லிட்டு சரி குளத்தூர் எம்எல்ஏ கிட்ட, ஏன்னா குளத்தூர்ல மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க, என்ன கரண்ட் இல்ல நான் கஷ்டப்படுறேன்ற மாதிரி. அவங்க கிட்ட போயிட்டு கேட்கும் போது அந்த குளத்தூர் எம்எல்ஏ இருக்கால VS பாபு, அவர்கிட்ட போய் கேட்கும் போது அப்படின்ற மாதிரி செய்ய காமிச்சிட்டு அவர் தான் சொல்றாரா, நான் தூங்க போயிட்டேங்க எனக்கு தெரியாதுன்ற மாதிரி அரசு அதிகாரிகள் எல்லாமே பொறுப்பு இல்லாம பேசுறாங்க. சரி, தாவேக்கா தொண்டகிட்ட போய் கேட்கலாம், ஏங்க மின்சாரம் இல்லாம இருக்கு, என்னமா பண்ண போறீங்க, என்னங்க காரணம் சொல்லி கேட்கும்போது இது திமுக சதி. எப்பா, நீங்க ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடியும் திமுக சதின்னு சொன்னீங்க, இப்போ திமுக சதின்றீங்களே, இது என்ன காரணம் கேட்டீங்கன்னா அங்க சேகர் பாபுவோட ஆளுங்க வந்து உள்ள வேலை செய்யறாங்க, அவங்க தான் வந்து பண்ணிட்டாங்கன்ற மாதிரி பேசுறாங்க. இப்ப ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் வந்து அந்த ஒயர் வந்து கடிச்சு விட்டாங்களா, இதுதான் அவங்களோட வேலையா? இப்ப என்ன மாதிரி விஷயங்களை பேசுறாங்க பாருங்க. ஆட்சியில இருக்கிறது தாவேக்கா, இப்பவும் அவங்களை நோக்கி கேள்வி எழுப்ப மாட்றாங்க. சரி, நீங்க சொல்ற மாதிரி சேகர் பாபு அவர்கள் தான் விஷயம் பண்றாங்கன்னா அவர் மாதிரி இன்னைக்கு 4 பிரிவுகள் கீழே இந்த மாதிரி கேஸ் எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க. அப்ப இவ்வளவு தைரியம் இருக்கிற நீங்க இந்த மாதிரி கரெக்டா கட் பண்றாரு சேகர் பாபு அவர்கள் சொல்லி கண்டுபிடிக்க வேண்டியதானே, கண்டுபிடிச்சு கேஸ் போட வேண்டியதானே. அப்ப திமுக காரன் நினைப்பாங்க, அப்ப சேகர் பாபு பண்ற சதியங்களால முறியடிக்க முடியல, நாளைக்கு நீங்க மோடி அவர்கள் எதிர்த்து எப்படி பேசுங்கன்ற மாதிரி கேட்பாங்களே. சும்மா ஒரு காமெடிக்கு சொன்னேன். அப்போ சம்பந்தமே இல்லாம இப்ப போன ஆட்சி மேலே இவங்க குறை போடுறாங்களே, எப்போ தன் மீது இருக்கக்கூடிய அந்த குறைகளை இவங்க ஏத்துப்பாங்க அப்படின்ற மாதிரி மிகப்பெரிய ஒரு கேள்வியாவே இருக்கு. இப்ப ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாமே என்ன சொன்னாங்கன்னா திமுக சதினாங்க. இப்ப ஆட்சிக்கு வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா இது எல்லாமே வந்து திமுகவோட ஊழல் அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. தொடர்ந்து எந்த ஒரு நலப்பணி திட்டங்களையும் வந்து அவங்க சொன்னதை இது வரையுமே கரெக்டா செஞ்சு முடிக்கல. எல்லாத்துக்குமே ஆட்சிக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ அதைதான் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு புறம் இருக்க, வன்னியரசு அவர்களும் ஷாஜகான் அவர்களும் வந்து அமைச்சராக பதவியேற்றதுன்றது ரொம்ப ஒரு பாராட்டுக்குள்ள ஒரு விஷயமா இருக்கு. ரொம்ப மன நிறைவாகவும் இருக்கு. ஏன்னா ரொம்ப நாளாவே அதிகாரத்துக்கு அவங்க போகாமலே இருந்தாங்க, இப்ப போயிருக்கிறாங்க. வன்னியரசு அவர்களை பொறுத்தவரையுமே அவர் இவ்வளவு நாளாவே அவர் அடித்தட்டு மக்களுக்கு ஒரு பிரச்சனைனா இறங்கி போராட்ட ஒரு நபர், யோசிக்காம மக்களுக்காக எல்லாமே செஞ்சிருக்காரு. இன்னைக்கு அவர் அதிகாரத்துக்கு போயிருக்கிறாரு, அது ரொம்ப நல்ல விஷயமாவே இருக்கு. இப்போ கேள்விக்குறியான விஷயம் என்னவா இருக்குன்னா, திமுக கூட்டணியை உடைச்சிட்டு திரும்ப அவர்கள் போயிருக்கிறாரு, இது ஒரு தவறான ஒரு விஷயம் இல்லையான்ற மாதிரி டிஎம்கே தரப்புல இந்த கேள்வி எல்லாம் எழுப்புறாங்க. இப்ப அவங்க சைட்ல இருந்து பார்த்தோன்னா, இப்ப நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம், அது ஒரு தனி கட்சி, அது அவங்களோட இஷ்டம், அவங்க போறதுன்றது ஆல்ரெடி அவங்க நிறைய பேரோட கூட்டணியில இருக்காங்க. இதுவும் ஒரு கூட்டணி, அந்த கூட்டணியை கழிச்சுட்டு ஒரு அங்கமாக இன்னொரு கூட்டணிக்கு போறாங்கன்ற மாதிரி ஒரு விஷயங்களை பேசணும். இது டிஎம்கே தரப்புல இருந்து எப்படி பாக்குறாங்கன்னா, இவ்வளவு நாளா பாத்தீங்கன்னா இந்த தொகுதியில நீங்க ஜெயிச்சு வர்றதுக்கு நாங்களும் எங்களோட சின்ன பங்களிப்பு கொடுத்துருக்கிறோம், அதனால நீங்க போற இடம் வந்து கொள்கை ரீதியான ஒரு விஷயமா இருக்கான்ற மாதிரி அவங்க ஆதரத்தை கொடுக்குறாங்க. சரி, ஓகே, கட்சி ரீதியான இது ஒரு பிரச்சனை, உங்க கட்சி ரீதியா இந்த மாதிரி பார்வையில நீங்க பாக்குறீங்க. ஆனா அந்த ஆதரத்தை நீங்க வெளிப்படுத்தக்கூடிய விஷயம்ன்றது ஒரு நாகரிகமான முறையில இருக்கணும். அது தாவேக்காவா இருந்தாலும் சரி, விசிகா இருந்தாலும் சரி, டிஎம்கே இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து ஒரு நாகரிகமா பேசணும் சொல்லி ஸ்டாலின் அவர்களே வந்து பேசிருக்கிறதுன்றது ரொம்ப பாராட்டக்கூடிய விஷயமாக இருக்கு. இப்ப இறுதியான ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா, திரும்ப அவர்கள் RSS பிள்ளைகள்லாம் சொன்னாரு, இன்னைக்கு கூட்டணியில போயிருக்கா நீங்க கேட்டீங்கன்னா, இப்ப ஆதரவு தெரிவிச்சும் சட்டசபையில வந்து தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டதுக்கு அவங்க மிகப்பெரிய கணத்தை வலுத்திருந்தாங்க. தொடர்ந்து இதே மாதிரி இப்ப விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க பாஜகவை எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க, சமத்துவம் தான் முக்கியன்ற மாதிரி பேசியிருக்காங்க. அந்த ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு ஸ்லிப் அவங்க நகர்ந்தா கூட, ஒரு பிசிறு தட்டினா கூட இவங்க தொடர்ந்து கேள்வி கேட்கிறாங்களா, அதை பொறுத்துதான் வந்து நீங்க வந்து திரும்ப அவர்கள் வந்து சந்தர்ப்பவாதியா மாத்திட்டாருன்னு சொல்லி நம்ம பேச முடியும். சோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ஒவ்வொரு நாளுமே புதிய புதிய மாற்றங்கள் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப திரும்ப அவர்கள் தாவேக்கா கூட்டணியில போயிருக்காரு, இதை பத்தி நீங்க நினைக்கிறீங்கன்னு சொல்லி நம்ம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி.